என்ன ரொம்ப வலிக்குதா? நீ ஏன் வேணான்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கியா? ஏன் வேணான்னு சொல்லியிருப்ப, அதை வச்சுக்கவும் முடியாத சூழ்நிலை, அதை விடவும் முடியாத சூழ்நிலை. வேணான்னு அவ்வளோ திமிராகவும் தைரியமாகவும் சொல்லிட்டேன், காயப்படுத்தி. ஆனால் உண்மையை சொல்லு, நீ டெய்லியும் ஃபீல் பண்ணல அழுதுன்னு. வேணான்னு சொல்லிட்டு நீ அழுதுட்டு தானே இருக்க, தெரியும் நீ அழுதுட்டு தான் இருப்பன்ட்டு. ஆனால் நீ வேணான்ட்டு ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணியிருப்பல்ல, காயப்படுத்தியிருப்பல்ல, அந்த பர்சன் அங்கே உட்காந்து நினைப்பாங்க அந்த பொண்ணு ஜாலியாக தான் இருக்கும் நம்மள வேணான்னு சொல்லிட்டு. நம்ம இல்லை நமக்கும் வலிக்குதுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் உண்மையாகவே நம்ம அலறோம், நம்ம ஃபீல் பண்ணுறோம் வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு. சரி இவ்வளோ ஃபீல் பண்ணுறையே ஏன் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நம்ம சூழ்நிலை அப்படி. சரி விடு, இவ்வளோ ஃபீல் பண்ணி இப்போ வேணான்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு வரும்போதே வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்போ 1000 வாட்டி வேணான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் மறுபடியும் பேசியிருப்பேன், மறுபடியும் அன்பிளாக் பண்ணியிருப்பேன், மறுபடியும் பிளாக் பண்ணியிருப்பேன். நான் இது கடைசி கட்டத்துக்கு நகர்ந்து வந்துடுச்சுல்ல, அதெல்லாம் இவ்வளோ வலிக்குது. மறுபடியும் அந்த பிளாக்கு அன்பிளாக்கு இதெல்லாம் நடக்காதோ அப்படின்ட்டு நினைக்க தெரிஞ்ச மனசுக்கு மறக்க தான் தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான் எல்லாமே ஒரு வாட்டியும் சண்டை போட்டு பேசாம போகும்போது முடிஞ்சிச்சுன்னு தோணும். அப்படியும் பயப்படுவேன். 2 வாட்டி உண்மையாவே எனக்கே தெரியும் முடிஞ்சிடுச்சுன்ட்டு. இதுல இருந்து எப்படி வெளியில வர போறேன்னு கூட தெரியல. ஆனா வெளியில வந்துடணும்ல, இதுக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி கவலையிலையும் கஷ்டத்துலையும் ஒரு நாளும் தூங்க முடியாமல் அழுதுகிட்டு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அழாதீங்க. கொஞ்ச நாளில் சரியாயிடும். கொஞ்ச நாளில் சரியாயிடும்ன்ட்டு தெரியும். ஆனால் அது சரியாகவும் கூட தோண மாட்டேங்குது இல்லை, தோணாது. நமக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அது நமக்கு மட்டும்தான் இருக்கணும். அது நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அதை தவிர்த்து வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு தான் இப்போ தோணும். மேபி ஃப்யூச்சரில் அது எல்லாமே சரியாயிடும் நம்புவோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அழுகெல்லாம் நிறுத்த முடியாது. ஆனால் நிறைய யோசிக்க பிடிக்கலன்னா யோசிக்க வேண்டாம். ஆனால் மறுபடியும் போய் ஜாயின் பண்ணி பேசி மறுபடியும் கஷ்டப்படாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க யாரையும். ஆமாம், நானும் இந்த இதை தான் பண்ணிட்டேன். ஆரம்பத்திலே கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தெரிஞ்சுக்கணும். கஷ்டமாக இருந்திருந்தாலும் பேசுறதுக்கு நல்லா இருக்கேன்னு பேசிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். இது ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா வேணான்னு சொன்னது